என் பேர் எஸ் சிவலிங்கம்ங்க. சம்சாரத்து பேர் பிடிச்சது. நாங்கள் வந்து சாயப்பட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். பையனுக்கு கல்யாணம் முடித்தேன். ஆனால் வீட்டு மாப்பிள்ளையை போயிட்டு எங்களை படாத கொடுப்படுத்தி இருக்கிற காசையெல்லாம் முடிக்கிட்டு எங்களை அடித்து ஒதுக்கி முடிக்கிட்டு நாங்கள் பள்ளி போயிட்டோம். எங்கள் பொண்ணுதான் போய் வந்து கூட்டிகிட்டு வந்தது. தங்குற கிழமையில சாப்பாடு இல்லை. அப்படி இருக்கிறவங்க எனக்கு பணம் என்கிட்ட இந்த பணத்தையும் முடிக்கிட்டாங்க. 6 லட்சத்தையும் கடைசியில் வெளியே போன முடிக்க விட்டாங்க. தங்குற கிழமையில அடித்தாங்களா ஐயா? ஆமாங்க. எதுக்காக அடித்தாங்க? இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் நாங்கள் சோறு போட கூட எனக்கு தங்கவே கூடாது, எங்கேயோ போங்க கண்ணுக்காடாக இருக்கும். ஐயா இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கேன். இப்போ புகார் கொடுக்க வந்திருக்கீங்களா? புகார் கொடுக்க வந்திருக்கேன். என்னென்னு புகார் கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, புகார் என்ன கொடுத்துருக்கீங்க? புகார் இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, தங்குற கிழமை இல்லை, வாங்கின காசும் தர மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? ஒரு 7 லட்சம் இருக்குங்க. யார் வாங்கினதுங்க? 3 பேரும் வாங்கினாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிட்டு போனாங்க. யார் யாருங்க ஐயா? சம்பந்தி மருமகள். மகன் பேருங்க? மகன் பேர் குமரவேல், எஸ் குமரவேல். பேர் சுப்புலட்சுமி. அப்புறம் நாங்கள் சாய்ப்பட்டையிலேருந்து நகமத்தில் இருந்தோம். அப்புறம் வந்து மகன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. கூட்டிகிட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் நாங்கள் வேறையாக தனியாக இருந்துட்டோம். வேறையாக இருந்துகிட்டு இருந்து இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் தான் இருக்கிற பக்கம் மாமியாக இருக்கிற பக்கமே கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்துருந்து 4-5 மாதமாக அங்கேயே இருந்தோம். இருந்தாலும் தினம் பேச்சு வார்த்தை இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் அதையெல்லாம் பொறுத்துட்டு இருந்துட்டோம். அப்புறம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைப்பில் தண்ணி வந்து இன்னும் 2 குடம் நான் பிடிச்சிட்டு எனக்கு வீட்டுக்குள்ளேயே தான் பைப்பு பிடிச்சது. நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிச்ச, நீயே வெளியே போய் பிடிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு குடம் தண்ணியே தூக்கி வச்சு அதுக்கு மேலே அடித்து இடுப்பு இப்போ நடக்க முடியாமான்னு அதுதான் காரணம். அப்புறம் வந்து இப்போ எங்களுக்கு எங்கேயுமே வழி இல்லை. அப்புறம் கொஞ்ச வாரம் இருந்துட்டு எனக்கு வீடு வந்து காலி பண்ணி கொடுன்னு சம்மந்தியமாக ஒரே ரகலை. நக்கட்ட போயிருந்தேன். பாத்ரூம் எல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க. அட்டாச் பாத்ரூம் எல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க. அவர்னாலே வெளியே போக முடியாது, என்னாலையும் வெளியே போக முடியாது, நடந்து போக முடியாது. அப்புறம் நான் கேட்டேன், சாவி கேட்டுங்க குணமாக கேட்டு சாவி கொடுங்க, நாங்கள் வேணால் வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போயிடுறோம், சாவி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போங்க, அந்த பக்கம் கையை பிடிச்சி விட்டு அப்படின்ட்டு. அப்புறம் இருந்துட்டு சரி நாங்கள் போயிடுறோம் அப்படின்ட்டு நான் வாங்காட்ட சொன்னங்காட்டி அவன் நீங்கள் எங்கேயோ போ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எங்கேயும் கூட்டிகிட்டு போய் விட மாட்டேன்.